விடுங்க ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் கண்டிப்பாக யோசிப்பீங்க என்ன இவன் வீட்டில் இருந்தால் திடீர்னு பார்த்தா மோட்டோ விளாக் செட்டப்பில் இருக்கான்னு. ஸோ மேட்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கபிலன் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச். நம்ம போடுற ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளாகே ஃபைனல்ஸோட ஆரம்பிக்குது. நம்மளும் வெற்றியோடு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வெற்றியோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. பிரம்மாண்டம் எதுக்கு சார் இவ்வளவு பிரம்மாண்டம்? வெற்றிக்கு தான். ஸோ வந்து கிரவுண்ட் ரொம்பலாம் வந்து தூரமாக இல்லை கைஸ். கிரவுண்ட் வந்து கோவிலன் சைடு தான். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நமக்கு கிட்ட தான். என்ன கையில் இதெல்லாம் போட்டிருக்கானே ஸ்கின்ஸ்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஆல்ரெடி கருப்பு, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கருப்பாயிடக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். ஆனால் இது கருப்பாகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்துருக்கணும். கருப்பான அப்புறம் போடுறேன் நான். ஸோ நம்ம பிரிட்ஜ் ஏரியா இறங்கி யூடர்ன் பண்ணி இந்த ஒட்டியம்பாக்கம் சித்தாலம்பாக்கம் போகிற ரூட்டில் போனோம். ஸோ இந்த கிரவுண்டுக்கும் எனக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது கைஸ். என்னன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கிரவுண்டில் தான் டெபியூ பண்ணேன். இப்போ நான் ஒரு கேப்டன் கீழே ஆட போகிறேன், காட்டுறேன். அதே கேப்டன் தான் அந்த மேட்சும் கேப்டன், இப்போவும் அவர் தான் கேப்டன். எங்கள் உயிர் அண்ணன். எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார் எங்கள் கேப்டன். வேறு இங்கே நின்று காமெடி பண்ணிருக்காங்க கைஸ். அந்த பசங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியல, போலீஸ்க்கு வந்து நினைக்கிறாங்க போல. போலீஸா? போடா புண்ணாக்கு, மிலிட்டரியவே மீட் பண்ணுவீங்கடா. நாங்க யாரு இங்கே என்ன ஏன் இத்தனை போலீஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. திருவிழா எதுவும் நடக்குது. ஓ, கட்சி மீட்டிங்கா? ஸோ கட்சி மீட்டிங்காக இருக்காங்க போல். அடிக்கிற வீலுக்கு கண்டிப்பாக கோப்ரோ சீட் ஆயிரும். நம்ம ஆஃப் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். முன்னாடிலாம் நான் பைக்கை சுத்தமாக துடைக்க கூட இல்லை கைஸ். பைக் கேவலமாக இருக்குது. மேட்ச் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நான் பைக் துடைக்காமல் கிளம்பிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ என் டீம் கேப்டன் சொன்னல, அவர் தான் என்னோடய கோச்சாகவும் இருக்கார். இப்போவும் அவர் தான் கோச்சு. அவர் கோச் கம் கேப்டன், ரெண்டுமே அவர் தான். அவரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவரே ஒரு பெரிய யூடியூபரோட நெருங்கிய நண்பர். அவருக்கும் அந்த யூடியூபரும் சேர்ந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் வந்து அவர் கூட இருக்கும்போது பேசினாதாங்க உங்களுக்கு நல்லா கரெக்டாக புரியும். இப்போ நான் தனியாக பேசுகிறப்போ அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுடா. அவர் முன்னாடி நம்ம பேசுவோம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவரோட நண்பர் பற்றி பாருங்க அந்த குழந்தை. இதாங்க பிரச்சனை. ரோடில் பைக் ஓட்டும் போது ரைட் சைடுக்காக வருவாங்க. ஏன் வராங்கன்னே தெரியாது. நம்ம ஹார்ன் அடித்தாலும் அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். நம்ம வளன்னு பேச வேணாம் அதை பற்றிலாம். இந்த ரோடெலாம் காலியாக இருக்கும் எப்போயுமே. இது டிராஃபிக்காக இருக்குது.
ஆப்வியஸ்லி இந்த வீடியோவிலேருந்து எனக்கு வந்து ஷார்ட்ஸு கிளிப்ஸ் கிடைக்கும் கிரிக்கெட்டுக்கு போடுற மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட். கிரிக்கெட் பிடிச்சவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிரிக்கெட் வ்ளாக்ஸ் வரப்போகுது. கைஸ் கிரவுண்டு இருக்கிறது தான். ஒரு செகண்டு ஐயோ கிரவுண்டு மறந்துட்டேனே. கிரவுண்ட் ஓகே கைஸ் இருக்கிறது தான். ஏன்னா இந்த ஏரியாலேயே வந்து இந்த இந்த ஒரு சரௌண்டிங்லேயே 4-5 கிரவுண்ட் இருக்கா. ஸோ வந்து அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் ஞாபகம் நம்ம டெபியூ கிரவுண்ட் ஆச்சு எப்படி மறக்கும். நான் பொறுமையாக தான் கேஸ் போகிறேன். 50 தான் போயிட்டுருக்கேன். 50 to 60 இது மாதிரி காலியாக இருந்தால் வேணா லைட்டாக இப்படி ஜாலியாக போகலாம். கிரவுண்ட் இங்கே தான் ரைட்டில் வரும். இப்போ ரெகுலராக போயிருந்தால் ஞாபகம் இருந்திருக்கும். பட் எங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கைஸ் ஸோ ஆல்ரெடி ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பைக்குக்கு நிழல் இருக்கா? நிழல் இல்லை. இவங்க பின்னாடி வேணா விடுவோம். எங்கண்ணா? அங்கேயா? அதான் யோசிக்கிறேன். அந்த கேப்பில் பூந்து விடலாமான்னு பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஆமாண்ணா. ஸோ கைஸ் நமக்காக எழுந்து இடம் விட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. பசங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ கிரவுண்டு பாருங்கள். இதுதான் கிரவுண்டு. உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப கீழே இருக்கும். ஓகே ஓகே. ஏய் எடுக்கடா, வீடியோ எடுக்கடா. கம்பெனி தான் மாட்டி விடணும். அப்பதான் என்ன சொல்றது ஆடாது. எல்லாரும் டாஸ் பண்றீங்களா? ஈஸ்வரன் கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா ராம்குமார். ராம் ஹாய் சொல்கிற கேமராக்கு. வணக்கம்டா மாப்பிள்ளை. தேனியிலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் ஓப்பனிங் போகிறாரு. இன்னொருத்தர் யார் ஓப்பனிங் போகிறது? ராமும் ஹரிஷ் ராஜாவும் ஓப்பனிங் போகிறாங்க. ஸோ ராமும் ஹரிஷ் ராஜாவும் ஆல்ரெடி நெருங்கிய நண்பர்கள். பார்ட்னர்ஷிப் சூப்பராக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுது, நீ மூடு. ஸோ கைஸ் நான் உள்ளே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே. ஃபைனல்ஸ் சரியா? நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஆடின டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் இன்னைக்கு. கொஞ்சம் மைண்டை போட்டு நிறைய புது பசங்க இருக்கீங்க. புது பசங்க நியூ கம்மர்ஸ் இருக்கீங்க. ஸோ ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக ஆட தேவையில்லை. ரெஸ்பான்சிபிளாக ஆடுங்க. வெறியோடு ஆடுங்க. நம்ம சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு ஆடுங்க சரியா? ரொம்ப புதுலாம் இல்லை. ஒரு 10 மேட்ச் 5 மேட்ச் ஆடி இருப்பீங்க எப்படியும் அகாடமிக்கு. ஆடாமல் இருந்ததில்லை. அந்த எக்ஸிக்யூஷனை உள்ளே காமிங்க. சீனியர்ஸ் அதை இது பண்ணி காமிங்க. நீ பேட்டிங் ஆட போகிறீங்க. ஹரிஷாஜா ராம் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம 25 ஓவர்ஸ் தான் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கோம் டோர்னமெண்ட்ஸ்லாம். ஸோ அதே தான் 7 ஓவர்ஸுக்கு 50 to 60 ரன்ஸ். விக்கெட் இல்லைனா விக்கெட் விழுந்தா 40 to 50. ஒரு விக்கெட் விழுந்தா டார்கெட் செட் பண்ணி ஆடுங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. டார்கெட் செட் பண்ணி ஆடுங்க. சீனியர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுங்க சரியா? வெறும் ஒரு 4 சீனியர்ஸ் தான் எடுத்து வந்திருக்கோம் இந்த மேட்ச்சுக்கு ஃபைனலுக்கு. ஸோ சீனியர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்குறேன். எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை. ப்ரூவ் பண்ணி காமிங்க. ரெடி 3 2 1 நத்திங் பட் கிரிக்கெட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பசங்க உள்ளே போயிட்டாங்க. ராம் அண்ட் ஹரிஷ் ராஜா. ஸோ பார்ப்போம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எடிட் இப்போ பண்ணிட்டுருந்தேன், இப்போ தான் பார்த்தேன். என்னாச்சுன்னா நம்ம பிளானே வந்து 2 கோப்ரோவில் எடுக்கிற மாதிரி. என் கோப்ரோ ஒன்று, என் கோச்சோட கோப்ரோ ஒன்று. ஸோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும் போது அவரோட கோப்ரோவில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நிறுத்துற மாதிரி, அந்த செகண்ட் ஆஃப் என்கிட்ட நான் இங்கே வச்சுக்கிற மாதிரி. ஃபஸ்ட் ஆஃப் வந்து அம்பையர்கிட்ட கொடுத்து நல்லா ஸ்ட்ரீட் வியூவாக காமிக்கிற மாதிரி நம்ம பசங்க பேட்டிங் ஆடுறது. பட் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த கோப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணப்போலாம் பக்காவாக இருந்துச்சு. அப்போ பார்த்தப்போ கூட ஓகே. பட் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ SD கார்டு எரர்னு காமிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ அதுதான் நமக்கு வந்து அந்த ஃபுட்டேஜெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நானே வந்து இந்த வீடியோ பக்காவாக போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் சில இல்லை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுட்டேஜஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் நாங்கள் வந்து ரா ஃபுட்டேஜ் எடுத்தோம் ஐஃபோனில். அந்த கோப்ரோ எடுக்காத டைமில் எடுத்தோம். அந்த கோப்ரோ ஃபுல்லாக எடுத்துச்சு. 25 hours மேட்ச் 23 மாற்றினோம். 23 hours ஃபுல்லாக அது எடுத்துச்சு. எல்லா ஃபுட்டேஜுமே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் கைஸ், வீடியோ லைட்டாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பீப் சவுண்ட் மாதிரி கேட்கும். அது பீப் சவுண்ட் ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ்வலாக இப்போ கிரவுண்டு மேட்ச்சுன்னு பார்த்திங்கன்னா பல சண்டைகள் வரும். ஸோ வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்போது என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் பீப் வந்திருக்கும். ஸோ அதான் அந்த பீப், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஃபுட்டேஜ் கம்மியாக இருக்கும். இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியாவது நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு பக்காவாக ஃபுட்டேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ட்ரை பண்ணுறேன்ல கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், போய் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஈஸ்வரன் என்ன போட்டிருக்காரு? 23 ஓவர் சொல்லிட்டாங்க. அதுதான் சுத்தணும். 23 ஆமாம், 2 ஓவர் தானே இது வரல. அதனால தான் வர்றாரு அவர் உயிரை கொடுத்து. உயிரை இது கிடையாது. பேட் யாருடா நல்லா இது உங்கள் தான் ப்ரோ. இல்ல கார்த்தி நான் வாங்கிட்டோம் 25. என்ன பேர் அவர் ஏதோ அதிகமாக வாங்கி 75 43 வாங்கி கனெக்ட் பண்ணா நான் நல்லா சவுண்டே நல்லா இருந்துச்சு. ஐயோ அழிச்சிச்சு சுற்றி ஏய் ஆனா ஷாட்லாம் அடிக்க போக மாட்டேங்குதுடா அவனு. இது அந்த லெக் சைட்லாம் 6 ன்னு நினைச்சேன்டா. ட்ரைனிங் சொல்ல ஐயோ எனக்கு கூட கேட்ச் வரியா ஜூஸ் குடிக்க போலாம் வரியா? வெனோ 2 ஓவர் தான் இருக்கு கேட்டாரா ஒன்னதுக்கு வெனோ ஜூஸ் அப்போ மாதம் 90 வர மாதிரி பார்த்துக்கோ. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்ஸ் போங்க இதுக்கு. சரி ஓகே. அவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான்டா இருக்கார். அவர் ஆட்டு நான் ஷாட்டுக்கு போனேன். ஏய் ஏன் முடியல, வர டயர்டாக இருக்கு. ஏய் எண்டு வரைக்கும் ஆடு. ஓ ஓகே ஓகே அப்படியா சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே ஆடுங்க. ரிஸ்க்னா ஃபீல்டு இல்லாத பிடிச்சிக்கலாம் சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏய் நீ சிங்கிள்ஸ் எல்லாம் ரிஸ்க் இதாக ப்ரெஷர் ஆகிற சிங்கிள்ஸ் ஆகிட்டே இருக்குங்களா, ப்ரெஷர் ஆகிட்டாங்க சரியா? அதே மாதிரி 10 ஓவர்ஸ் 90 டார்கெட் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகிடுச்சு. 10 ஓவர்ஸ் 60 தான் வந்திருக்கு நம்ம டார்கெட். அடுத்த 10 ஓவர்ஸ் ஒரு 50 5 ஓவர்ஸ் 50 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓவருக்கு 9 ரன்ஸ் ரொம்ப பெரிய யோசிக்கிட்டாரு. ஓவருக்கு 9 ரன்ஸ் 10 ரன்ஸ் வச்சுருக்கு. ஏய் இங்க வா, இங்க இருக்க சத்தியமா நீ எல்லாம் படிக்க போல கேப். ஏன் ஐயா ஏய் இது அதான் பேட்ச் போட்டு வச்சிருக்க கார்ல. என்னடா பண்ற? பிரச்சனை இல்ல, பால் அடிச்சிட்டான். இல்லடா பால் அடிச்சிட்டான். பால் வச்சு அடிச்சான்டா. அப்போ உள்ள வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டிக் முடிச்சால, ஸ்டிக் சாஞ்சிச்சுல. அப்போ ஸ்டிக் புடுங்க தானே செய்யணும். ஸ்டிக் புடி சாஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டிக் சாஞ்சிச்சு. இந்த ஆஃப் ஸ்டிக் முடிச்சான். அது கம்ப்ளீட்டா டிஸ்லாஜ் ஆனாங்க. அதான் இல்ல வெளியவே விழுந்துருச்சா? வெளிய விழுல சாஞ்சிச்சு. என்னண்ணா சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஓட வேணான்ட்டு. பரவாயில்ல நான் நவுறுங்கடா இருக்கு. பால் வேற பூ மாதிரி பூ போட்டுங்கறாரு. அந்த ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப பூடாரு. எந்திரிக்கலண்ணா, எந்திரிச்சா எந்திரிச்சு அதுக்குன்னு கொஞ்சமா போடணும். எப்படி ஓடி வந்து அது கூட பரவாயில்ல. அவன்தான் எல்லாம் காத்து வேற ஆப்போசிட்ல அடிக்குது. அவன்தான் நீங்களும் அப்படியே போடுங்க. இந்த பக்கம் அடிக்குது காத்து. இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் மாறி என்னத்த பண்றது? அதெல்லாம் சிக்ஸ் பண்ண முடியாது. ஜகா ஓடி என்ன ஸ்லோவா போட்டு ஜகா ஓடி வந்து பூ போடுறானா? சீதெல்லாம் இங்க ஜகா போட்டானா முடிஞ்சு.
சின்ன பையன் ஒருத்தன் மீடியம் நம்ம பால்லாம் கேட்டீங்க பாத்தியா எப்படி நின்னான்ட்டு எவ்வளோ ஸ்கோர் 142 எத்தனை ஓவர் 26 hours 23 தானே 20 அண்ணா அது ஏதாச்சும் ஒரு மினிமம் ஈஸ்வரண்ணா நமக்கு தெரியாம வரல ஒரு 5 ரன்ஸ் ஆடி ஏச்சி தர சொல்லுங்கண்ணா வேணாம் பரவாயில்ல குட் கால் அண்ணா அது ஏத்த மாட்டாங்க ஒரு 5 ரன்ஸ் ஆச்சு அதுதான் அது ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன் வந்து சொல்லிட்டாரு 25 ஓவர் ஆடலாம் அப்புறம் திருப்பி மாத்தினா நான் என்ன பண்ணுவேன் அதான் மாத்தினா ஒரு 5 ரன்ஸ் ஏத்தி கேளுங்க மினிமம் 5 ரன்ஸ் கேளுங்க இப்போ 23 ஓவர் தானே ப்ரோ என்ன டிஎல்எஸ் முறையா நடந்துட்டு இருக்கீங்க அந்த 5 ரன்ஸ்ல நான் சால்ட்டா ஜெயிக்கலாம்டா எத்தனை பால் ராகுது ஹரிஷ் தெரியல மச்சான் நான் ஸ்கோர் பார்க்கல வீடியோ எத்தனை ஓடு ஏய் டூடா வேணோ டூடா ஓட த்ரோ ஓடு அவ த்ரோ வரல பே அப்பல்னா ஏன்டா 15 ரன் டேய் இவன் ஸ்டீரி ராம சொன்னான்ல நிக்கும்போது பாரு ஸ்டீரி பேட்டிங் ஸ்டான்ஸ் நிக்கும்போது பாரு ஐயோ இந்த தாத்தா அந்த ஒருத்த போட்டோ போடி போட்டானே அவன் தான் சண்டை போட்டானே அதுக்கு வேற கேமரா எடுத்துட்டீங்க கேக்குறேன் ஒரு அவன் தெரிஞ்சு அஸ்வின் மொபைல் தான் அஸ்வின் கிட்டார் மாதிரி பண்ணான் பாரு கடைசி ஓவர்ல ஜெயிச்சுவான் அதே ஓவரா பாரு ஜெய்சூர்யா அவன் டிக்கே பாரு டூ வேணா டூ லாஸ்ட் பால் அண்ணா பால் இருக்கு அண்ணா 4 போயே 7 ஓவர் ஆகுதுண்ணா பவுண்டரி போய் 7 ஓவர் பவுண்டரில இங்க வராதுடா சீக்கிரம் வேணும் வச்சானே ஒரு 4 நீங்க அது 7 ஓவருக்கு அப்புறம் தான் வேணும் வச்சானே அடிச்சீங்க 4 அப்புறம் போய் ஓ நடுவுல 7 ஓவர் வரல இப்போ 4 ஓவர் வரல பரவாயில்ல ஸ்டீரி தனியா ஒன்று இருக்கும் போய் இன்னொரு பால் இருக்கடா முடிஞ்சிச்சுண்ணா போல்ட் ஆனது ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு அவங்களும் தான் வாங்க நில்லாம் அப்படியே யாராச்சும் 12th மேன் யாராச்சும் இருப்பாங்க 10 டேய் விக்கெட் எப்படி இருந்துச்சு பேட்டிங்ல கீழ லோ பால் கீழ அதே மாதிரி அடிச்சா போல ஓல்டு பால் ஆச்சுனா போகாது நியூ பால் கொஞ்சம் போவோம் நீங்க அதுக்குன்னு முட்டினீங்கன்னா ஈஸியாக பிக் பண்ணுவாங்க அடிச்சிருவாங்க நீங்களும் அதே தான் பண்ணீங்க நியூ பால் தான் உங்களுக்கு அங்கே தட்டி விட்டீங்க பால் பாட்டு பறந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப மேலே போட தேவையில்லை பிச்சை யூஸ் பண்ணுங்க ஃபீல்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க வெறித்தனமாக ஆடுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு செகண்டும் மேட்ச்சில் இருங்க மேட்ச்சில் இது பண்ணாதீங்க சங்கர்லிங்கம் பால் ஒரு பாலுக்கும் பால் வந்து பவுண்டரி கேரி ஆகாது சரியா பால் போகாது ரொம்ப யோசிக்காதீங்க பவுண்டரி லைன்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் முன்னாடி நில்லுங்க ஒரு ரன் ஓடணும் 2 ரன்லாம் ஓடவே கூடாது அவங்க அந்த உடம்பு வச்சு 2 ரன் ஓடவே கூடாது அப்படி விடுங்க சரியா அந்த ப்ரெஷர் போடுங்க ராம் 5 ஓவருக்கு அப்புறம் உள்ளே வரணும் ஃபீல்டில் சும்மா சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீதர் சங்கர்லிங்கம் 2 பேர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா சரியா வா 3 2 1 ஜெய் ஆஃப் ஸ்பின்னர் தான் கொஞ்சம் ஃபாஸ்டா அதான் நோரன் வாங்க வெல்லன் ஜெகா கேட்ச் பேட் பால் நேத்துல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த பாலை வரவே வராது இந்த பால்லாம் உங்களுக்கு ரெண்டு ஷார்ட் பால் பவுண்டரி ஏன்னா நல்ல பால் நோரன் அங்கேடி ஜெயசூர்யா ப்ரோ நீங்க அப்படியே இருங்க நல்லா இங்க வா பேக் அவுட் பாயிண்ட் வா தேர்ட் மேன் பா இன்னும் லைட்டா தள்ளிக்கோ போதும் போலாம் பரவாயில்ல டேய் ஸ்ட்ரைட்டா போடலாம்டா ஓகேடா
அன்கம்ஃபர்டபுளா என்ன வெறி ஒன்று அவங்க கத்துனதுக்கு கத்துறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ன வேறு கத்துங்க எல்லாம் பவுலால பேசணும் நம்ம அவ்வளவுதான் பால்ல பேசிக்கலாம் இதுக்கெல்லாம் உட்கார்ந்துனா எல்லாத்துக்கும் அண்ணா ஒரு நீ விட்றா நீ வரேன் நீ வாடா ஜி இல்ல இல்ல ப்ரோ அவங்க ப்ரோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது நான் விடுங்கண்ணா பேட்டால பேசி வெளியில சொன்னாங்கண்ணா ஆமா போலால பேச முடியும் வேற என்ன பண்ண முடியும் வேற என்ன பண்ண சொல்லுங்க ஜி கத்துறதுக்கு இல்லாம ஜி சொல்லுவீங்க நான் ஈஸ்வரன் நான் ஆரம்பிச்சிட்டியா அவள்தான் இன்னைக்கு மேட்ச் நடத்தின மாதிரி தான் இன்னைக்கு ஆவல எட்டு குத்துலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேல எந்த ஃபால்ட்டும் நீங்க எவ்வளவு சவுண்டா வேணா கத்துங்க பிரச்சனை இல்லை தனியா பேச வேணாம் அவ்வளவுதான் இல்லையா ஃபைன் லெக் நீ உள்ளவா அண்ணா உள்ளண்ணா ரெண்டு வெளியே இருக்க வாடா உள்ள வாடா கேட்ச் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் வா உள்ள கௌசிக் உள்ள ஏய் நீ அங்கேயே ஆடுறா செகண்ட் கவர் ஆ ஓகே வா உள்ள கேட்சே ஐயோ சே ஏய் நல்ல பால்ற இல்ல நான் நேரா தானே அடிச்சேன் ஓய் இல்ல பரவாயில்ல இல்ல இதான் ஐடியா வெல்டன் போய் Hamza! Come on! அங்க பாருங்க அது ஹரிஷ் ராஜா ரொம்ப நீ சொல்லிட்டேன் விடுங்கண்ணா